மாதம் வந்தாலே காற்றுல காதல் மணக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் என்னன்னு தெரியுமா? உலகமே காதலை கொண்டாடுற இந்த நேரத்தில் நம்ம உடலுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றமே நிகழுது. அதுக்கு காரணமான லவ் ஹார்மோனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஆக்சிடோசின். இது பிணைப்புக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாண்டிங் ஹார்மோன். இதுதான் ஒருத்தர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் காரணம். இந்த ஹார்மோன் ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு நெருக்கத்தையும் உருவாக்குது. லவ்வில் விழுந்துட்டாலோ லவ் பண்ணுறவங்கள பார்த்தாலோ அவன் இன்னும் போதையில் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறது அவனுக்கு எதுவுமே புரியாது. அவன் போதையை விட்டு தெளியணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா காதல் ஒரு போதைன்னு சொல்கிறாங்களே, அது நிஜமா அப்படின்னு கேள்வி கேட்டாலே பல பேர்த்துக்கிட்ட இருந்து பலவிதமான பதில் வரும். யாருமே சயின்டிஃபிக்கலான பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சயின்டிஃபிக்கலான பதில் சொல்லும்போது அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா பதில் வரும்? ஆமாங்கிற பதில் தான் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பரவசம் வரும்ல, அதுக்கு காரணமான ஹார்மோன் என்ன தெரியுமா? டோபமைன். இந்த டோபமைன் ஹார்மோனை ரிவார்டு ஹார்மோன் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு போதைப் பொருளை எடுக்கும்போது நம்ம மூளையில் என்ன ரியாக்ஷன் நடக்குமோ அதே தான் காதலிக்கும் போதும் காதலர்களோட கூட இருக்கும்போதும் அதே ரியாக்ஷன் தான் நடக்கும். அதனால தான் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது திரும்ப திரும்ப அவங்கள பார்க்கணுன்னு தோணும். இது வரைக்கும் நீங்கள் யாருக்காவது லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்களா? இது போன்ற பார்வையிலே காதல் வருமா, இல்லை அது வெறும் ஈர்ப்பும் மட்டும்தானா? அறிவியல் ரீதியாக என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை பார்த்த உடனே வெறும் 0.2 வினாடிகளிலே நம்ம மூளை காதலுக்கான ரசாயனங்களை சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ஆரம்பத்தில் வெறும் ஈர்ப்பு மட்டும்தான், அதாவது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். ஆனால் அந்த தீப்பொறி காதலாக மாறணும்னா செரோட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் தான் வேணும். அப்படி அந்த ஹார்மோன் வேலை செஞ்சிச்சுன்னா அவங்கள பற்றின சிந்தனை உங்கள் மூளையிலேயே இருக்கும், உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும். அவங்கள பற்றி நினப்பாகவே இருக்கும். இதுதான் காதலோட வளர்ச்சியோட அறிகுறி. அப்படி கண்டினியூவாக இருக்கணும்னா அந்த செரோட்டோனின் ஹார்மோன்ஸ் சுரக்கிறனால அவங்கள பற்றி அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படி கண்டினியூவாக தீக்குறியாக பறந்து காதல் பூக்கும். நமக்கு பிடிச்சவங்களை பார்த்த உடனே என் காதல் எகிரி கை காலெல்லாம் வேர்க்குது. காதல் இதயத்தில் இல்லை, மூளையில் இருந்து தான் சொன்னாலும் அது வெளிப்படுறது என்னமோ நம்ம உடம்புல தான். அங்கத்தான் இந்த அட்ரலைன் வேலை செய்யுது. நம்ம ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போகும்போது சுரக்கிற அட்ரலைன் தான் காதலிக்கும் போதும் சுரக்குது. அதனால தான் அந்த படபடப்பு. உங்கள் பார்ட்னர் முன்னாடி நீங்கள் எப்போதாவது இப்படி படபடப்பாக உணர்ந்திருக்கீங்களா? இங்கே என்ன டிஸ்ட்னா, உங்கள் துணைவியாரோ உங்கள் மொபைலை செக் பண்ணும்போது அதே அட்ரலைன் தான் சுரக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பார்ட்னருக்கு முன்னாடி நீங்கள் எப்போதாவது இந்த மாதிரி காதல் தோல்வி ஏற்படும் போது நம்ம உடம்பு முழுக்க வலியை தருவது ஏன்? நம்ம மூளை மன ரீதியான வலிக்கும் உடல் ரீதியான வலிக்கும் ஒரே பகுதியை தான் பயன்படுத்துது. காதலியோ காதலனோ பிரியும் போது நம்ம மூளையில் வலி எடுக்கிறது நிஜம்தான். ஆனால் இது கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த மூளை காலப்போக்கில் புதிய நீரான்களை உருவாக்கி அந்த வலியை குணப்படுத்தும். காதலை பற்றி இவ்வளோ அறிவியல் பூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.